தற்பொழுது சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகள் 5 முறை கோப்பையை கைப்பற்றி சமநிலையில இருக்கு. இந்த நிலையில சிஎஸ்கே அணியை எதிர்த்து மும்பை அணி வான்கடே மைதானத்துல களமிறங்கியது. இந்த போட்டியில முதலில் பேட்டிங் செய்த சிஎஸ்கே அணி 20 ஓவர்கள்ல 4 விக்கெட் இழப்புக்கு 106 ரன்களை அடித்திருந்தது. சிறப்பாக ஆடிய ருத்ராஜ் மற்றும் சிவம் துபே 2 பேரும் அரை சதம் அடித்தாங்க. தொடர்ந்து களமிறங்கிய மும்பை அணி 20 ஓவர்கள்ல 6 விக்கெட்கள் இழப்பிற்கு 186 ரன்கள் மட்டுமே அடித்தது. குறிப்பா ரோஹித் சர்மாவை களத்தில் வைத்தே சிஎஸ்கே அணி மும்பை அணியை வீழ்த்தி மெகா சம்பவம் செய்திருக்கு. இந்த போட்டியில மும்பை அணியின் வெற்றிக்கு கடைசி ஓவர்ல 34 ரன்கள் தேவைங்கிற நிலை இருந்துச்சு. இப்பொழுது 15ஆம் வீசிய முதல் பால் டாட் பாலாக மாறியது. இதுக்கப்புறமா சிஎஸ்கே அணியோட வெற்றி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டது. இதனால வான்கடே மைதானத்துல குவிந்திருந்த சிஎஸ்கே ரசிகர்கள் ஒட்டுமொத்தமா சிஎஸ்கேன்னு கோஷம் எழுப்ப தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா சதம் அடித்த போது ரோஹித் சர்மாவை பாராட்டிய ரசிகர்கள் மீண்டும் தோனி பெயரை சொல்லி கோஷம் எழுப்பினாங்க. மும்பையின் கோட்டையாக கருதப்படும் வான்கடே மைதானத்தில் சிஎஸ்கே எழுப்பப்பட்ட கோஷம் விண்ணை பிளந்தது. மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகத்தின் மீதுள்ள கோபத்தையும் கடந்து சிஎஸ்கே மற்றும் தோனி மீதான அன்பே காரணமா சொல்லப்படுது. வான்கடே மைதானத்துல கடைசி முறை ஆடிய தோனிக்கு ரசிகர்கள் பிரிய விடை கொடுத்திருந்தாங்க.